வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நல்ல இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த கிரகங்களால் நற்பயன்களே உண்டாகுது. ஈவன் அந்த கிரகம் அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரித்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற நன்மைகளை அந்த கிரகங்கள் செயல்படுத்திட்டு வரும். அந்த வகையில் இப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாத காலகட்டங்களுக்கு சனியானவர் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதாவது சனி மீன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த 3 மாத காலங்களுக்கு சஞ்சாரம் செய்யும். எந்த ஒரு கிரகமே தன்னுடைய சொந்த வீட்டிலேயோ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயோ சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களும் அந்த கிரகத்தினுடைய நிலைகளும் வலிமை பெறும். அதனால் பொதுவாகவே நற்பலன்கள் அப்படிங்கிறது தான் ஏற்படும். அதுலேயும் இங்கே சனி என்பவர் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். மேலே ஒரு ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். மற்ற கிரகங்கள்லாம் பாரபட்சம் பார்க்கும். பட் சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம பலன் என்னவோ அதை மட்டும்தான் கொடுத்துட்டு வரும். அதனால் எப்போதுமே ஒரு ஜாதகர் எதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்த சனி தான் நிர்ணயம் செஞ்சுட்டு வரும். அதனால தான் அவருக்கு பேர் கர்மாக்காரகன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சனி அடுத்த 3 மாத காலகட்டங்களுக்கு தன்னுடைய சுய சஞ்சாரம் பெறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சனியினுடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே கிடைக்கும். இது ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசிகளுக்குமே உண்டு. பட் ராசிகளின் நிலைகளுக்கேற்ப அந்த விஷயங்களை அது பிரித்து கொடுக்கும். ஸோ அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்களில் உண்டாகுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். மிதுனம், துலாம் மற்றும் கும்பம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மிகுந்த அலைச்சல்களுக்கு உட்பட்டதாகவே இருக்குது. இந்த 3 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா முழுமையாக நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, முழுமையாக கெடுப்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை அமைப்பதற்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகளில் அவங்க இறங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப தேவைகளுக்கேற்ப அதனுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் என்னென்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் கேள்விக்குறியாகுது. ஏகப்பட்ட அலைச்சல், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை பார்க்கறது, இந்த ஒரு விஷயங்கள் காரியங்களுக்கு மற்றவங்க உடன்பட்டு வர்றதில்லை. குடும்பத்துக்குள்ளே நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. இப்படி பெரும்பாலும் ஒரு எதிரும் புதிருமான விஷயங்களையும் நிறைய அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களையும் அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு சைடில் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைடில் அதற்கேற்ற அளவுக்கு 2 மடங்கு அலைச்சல்கள் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இது குடும்பம், பொருளாதாரம், வேலை சார்ந்த விஷயங்களில் அதிகமாக அழுத்தத்தை இந்த 3 ராசிகளுக்குமே ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இனி அடுத்த இந்த 3 மாத காலகட்டங்கள் மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது 3மே பார்த்திங்கன்னா நன்மை தரக்கூடிய வகையில் மாற ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு நிறைவான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏதாவது கடன் வாங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் நல்ல விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவும், வேலையே சரியாக அமையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை இருக்கிறவங்க கூட ரொம்பவுமே பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்க கூட சில நல்ல வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் வகையில், மற்றவங்க வகையில் பாராட்டக்கூடிய நிலைகளை இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்து வருவாங்க. தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அதன் மூலமாக ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனம், துலாம் மற்றும் கும்பராசிக்காரங்களுக்கு அமையுது. நல்ல பேச்சு சாமர்த்தியம் உண்டாகுது. பெரும்பாலும் பேச்சாலேயே சாதிக்கக்கூடியவங்க இந்த 3 ராசிக்காரங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய பேச்சு திறமை என்பது முழுமையாக பிரதிபலிக்கும். எதுவாக இருந்தாலும் பேச்சிலே சமாளிக்கக்கூடிய திறமை என்பது உண்டாகுது.
போல இந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியான மங்களகரமான விஷயங்கள், காரியங்கள் நிறைவேறும். உடல்நல ரீதியான சங்கடங்கள், இந்த கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத பஞ்சாயத்து போன்ற விஷயங்களால் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். உங்களுக்கு சாதகமான நிலைகளாக மாறவும் ஆரம்பிக்கும். அதே போல் எதிரி தொல்லைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த மிதுனம், துலாம் மற்றும் கும்பராசிக்காரங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கிரக நிலைகளின் அமைப்புப்படி இதுக்கு முழுக்க முழுக்க மற்றவங்க மட்டும்தான் காரணம்னு சொல்ல மாட்டேன். நீங்களும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்துட்டு தான் இருப்பீங்க. அதனால் இங்கே இவங்க தான் சரி, இவங்க தப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வரல. பட் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்புகள், எதிரிகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு தான் இருக்குது. அது அவங்களாக சேர்க்குறாங்களோ இல்லை அது தானாக அமைதோ தெரியல. ஆனால் இந்த நிலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த ஒரு 3 மாத காலகட்டங்களில் இந்த மாதிரியான தேவையில்லாத சங்கடங்கள், எதிர்ப்புகள், எதிரி தொல்லைகள் இருந்து விலக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதெல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம், இல்லைனா சமாதானம் ஆகிக்கலாம். இப்படி பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மிதுனம், துலாம் மற்றும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது 3 வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இருக்க போகுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.